திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெஞ்சக்கணகள்ளும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது துர்க்கை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த துர்க்கை வழிபாடில் நாங்கள் என்னெல்லாம் பாடணுன்றதை உங்களுக்கு தினந்தோறும் பாடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம துர்க்கை அன்னையிடம் நேற்று மகாலட்சுமி தாயாரை வணங்கினோம். இன்றைக்கி துர்க்கை அன்னையை வணங்க போகிறோம். இன்றைக்கி எங்களுக்கு பூணூல் ஆவணி அவிட்டம். எங்களுக்கு இன்றைக்கி பூணூல் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி கலசம் வச்சு எல்லாம் பூணூல் போட்டுக்கிட்டு வடை பாயசம் செஞ்சு சாப்பாடு செஞ்சு படைப்பாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பண்டிகை. வாங்க இப்போ நாம் துர்க்கை பாடலை படிப்போம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, சுப்பிரமணிய விருத்தம், இப்படி நிறைய எல்லா பதிவுகளும் போட்டிருக்கேன். ஓய்வாக இருக்கும்போது அதெல்லாம் போய் பாருங்கள். அன்றாடம் போடுற பதிவுகளையும் அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான பதிவு. அனைவரும் அன்னையின் வழிபாட்டில் கலந்து அவளுடைய திருவருளை பெறுவோம். வாங்க. திருச்சிற்றம்பலம். அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையாக கேட்டு பாருங்கள், அவள் பொக்கிஷங்கள் மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவள், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவள். அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவள், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவள், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவள். அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், துர்க்கை அன்னையின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவளிடத்தில் துயரங்களை சொல்லி காட்டுங்கள், அவளிடத்தில் துயரங்களை சொல்லி காட்டுங்கள், அன்போடு அருள்க என்று அழுது கேளுங்கள், அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவள், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவள், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவள், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் விஷ்ணு துர்க்கையே, தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் விஷ்ணு துர்க்கையே. அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? மணிப்பா பாடுவார். அந்த மெட்டில் இந்த பாட்டை எங்கள் துர்க்கை மன்றத்தில் நாங்கள் பாடுவோம். இது யார் எழுதுனாலாம் தெரியாது. நாங்கள் எவ்வளோ வருஷ காலமாக பாடிக்கிட்டு இருக்கிறோம். யாரோ ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த புகழெல்லாம் போய் சேரட்டும். அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையாக கேட்டு பாருங்கள், அவள் பொக்கிஷங்கள் எந்த நாள்லையும் மூடினது கிடையாது. ஆத்தா என்றைக்கும் திறந்த கடை தான். நம்ம கேட்டவங்களுக்கு வாரி வழங்கிறது தான் அவளுடைய அன்பும் அரவணைப்பும். நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய தாய்.
இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவள், எண்ணங்களை இதயங்களை எல்லாம் பார்க்கின்றவள், ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவள், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவள். இதுக்கெல்லாம் டிரான்ஸ்லேஷன் வேணுமாண்ணா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவள். அவளுடைய பார்வைப்பட்ட போகிறோம் நம்ம மேலே இருக்கிற பாவங்கள்லாம் பொடி பொடியாக போயிடும். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், சோர்ந்து போயிடாதீங்க. துர்க்கை அன்னையின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவளிடத்தில் உங்கள் துயரங்களை சொல்லி காட்டுங்கள். அன்போடு அருக என்று அழுது கேளுங்கள். அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவள், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவள், தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவள், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் விஷ்ணு துர்க்கை. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு தான் ஞாபகத்துக்கு. ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன். பேங்க்கில் போய் பொண்டாட்டி பண்ணுற கொடுமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ பொண்டாட்டி வந்து கேட்கும், ஏன் நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் அவங்க தாம்மா சொன்னாங்க, நீங்கள் படுற நீங்கள் உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் லோன் கொடுப்போன்னு. அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லி அசிங்கப்படக்கூடாது. நம்ம பெத்தவ, நம்மளை பேணி காக்கிறவ, நம்ம 1000 கண்ணுடையாள் அந்த துர்க்கையை, காமாட்சியை, ராஜராஜேஸ்வரியை, அன்னபூர்ணேஸ்வரியை, அகிலாண்டேஸ்வரியை, இந்த ஜகத்தையெல்லாம் காக்கக்கூடிய ஜகத்தை ரட்சிகையை நாம் அழுது தொழுது வணங்கினோம்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் இந்த பாடலுக்கு போகலாம். அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையாக கேட்டு பாருங்கள், அவள் பொக்கிஷங்கள் மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவள், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவள், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவள். அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவள், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவள், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவள். அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், துர்க்கை அன்னையின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவளிடத்தில் துயரங்களை சொல்லி காட்டுங்கள், அன்போடு அருள்க என்று அழுது கேளுங்கள். அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவள், அலையின் மீதும் ஆட்சி செய்பவள், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவள், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் விஷ்ணு துர்க்கையே. அன்னை துர்க்கையிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, அங்குச பாசாங்குசமும் கரும்பு மங்கை சேர்த்தாலை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. அந்த ஆத்தால நினச்சி வழிபாடு பண்ணவங்களுக்கு தீங்கும் நேராதுன்றது தின்னும். அதுக்கு உதாரணம் நான் இருக்கேன். எங்கள் அம்மா நான் அப்படி போய் அழுது நின்ன போது எனக்கு யாரும் உதவி ஒத்தாசி கிடையாதுன்னு நான் போய் அந்த துர்க்கை வழிபாடு பண்ணுறதுக்கு 87 போய் நின்னேன். இன்றைக்கி 2025 இன்ன வரைக்கும் அவளுடைய பாதங்களை நான் அரவணைச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மாவை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. எங்கள் ஆத்தா எனக்கு எப்போதும் பக்கத்துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறாள். அதுக்கு முன்னாடிலாம் என் மேலே சாமி வரும். அம்பாள் அந்த ஒரு செகண்டு என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு செகண்டு அப்படியே எனக்கு வந்து பளிச்சின் மின்னல் போல் வந்துட்டு போய்டும். நான் அது முதல்ல எனக்கு அறிகுறி தெரியும் போது சாமிலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான்
எங்கள் அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டேன். அம்மா இது மாதிரிலாம் ஆடிக்கின்னு கிடிக்கின்னுலாம் இருக்கக்கூடாதுமா அப்படின்ட்டு. அதை வந்து அப்படியே உணர்த்துவா. யாருக்கு என்ன நடக்க போகுது, எதிரில் ஏதாவது எந்த இடர் வரப்போகுதுனாலும் எனக்கு முன்னெச்சரிக்கையாக அந்த ஒரு உள்ளுணர்வு தோன்றும். அது அவங்க வந்து முன்னால் வந்து சொல்லிட்டு போனாங்கன்னா எனக்கு அதனுடைய இது வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ நான் அதை அவங்களுக்கெல்லாம் சொல்லி இதை மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேருக்கு நல்லா இருக்குது. எங்கள் வீட்லேயே என் கணவருடைய தம்பிக்கு அவனுக்கு அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி ப்ளட் டெஸ்ட் மறுநாள் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன போது, என்னப்பா ஒரு நாள் ஆன்ஜிஓ பண்ண போகிறோம், வீட்டில் போய் இருந்துட்டு வான்னு சொன்னோம், இப்போ பார்த்தா குழாயில் அடைப்பே இல்லையே அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி ஆத்தாவுடைய கருணை எனக்கு. அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்டே வந்துட்ட பிறகு இந்த ஆடுறதெல்லாம் கிடையாது. இந்த மாயெல்லாம் விலகி எங்கள் அப்பனுடைய திருவருள் எனக்கு வந்துட்டதுனால எங்கள் மெய் மறந்து கண்ணீர் தான் வரும். எது பண்ணாலும் கண்ணீர் தான் வரும். இப்போ இந்த பாட்டெல்லாம் நான் பாடவே மாட்டேன். நில கொள்ளாமல் வந்துடுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே பயப்படுவாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா ஜாக்கிரதையாக இருங்க, அம்மா உக்ரகாளி மாதிரி ஆயிடுவா அப்படின்வாங்க. அந்த மாதிரி எங்கள் மச்சனம் பையனுக்கு அது மாதிரி பின்னு முழுங்கிட்டு அப்படியே திறந்த வாக்கிலே முழுங்கிட்டு அப்போ எக்ஸ்ரே எடுத்தாங்க. அது இப்போ கவுந்திக்காமல் இருந்துன்னா பரவாயில்ல, இப்போ இப்படியே தான் இருக்குது, வாழைப்பழம் கொடுத்துக்கினே இருங்க வந்துடும் அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு பளிச்சுன்னு ஆத்தா வந்து சொல்லிட்டு போயிட்டோன்னே அவன் காலையில் 8 மணிக்கு டாய்லெட் போகும்போதே வந்துடும், நீங்கள் டாய்லெட்டில் போய் பாருங்கள் வந்துடுச்சு அப்படின்ட்டு நான் சொன்னேன். யாரும் நம்பலை. அவன் காலையில் டாய்லெட்டை போய் நோண்டி பாருங்க அப்படின்னு உடனே நோண்டி பார்த்தா டாய்லெட்டில் பின்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சொன்னாங்க, அக்கா நீ சொன்னது உண்மைதான்க்கான்னு. அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ரேவும் எடுத்து பார்த்தாங்க. ஆமாம் நாங்கள் தான் பின்ன இப்போ இதிலே பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அப்போல்லாம் சொல்லும்போது அந்த அருள் ஆத்தாவுடைய அருள் எனக்கு அறிகுறி வந்துட்டு போகும். அந்த மாதிரி அந்த தெய்வத்தினுடைய பவரெல்லாம் நமக்கு தாங்குகிற சக்தியெல்லாம் கிடையாது. அந்த நம்மளுக்கு அந்த ஒரு நிமிஷத்தில் அப்படி மின்னல் போல் உணர்த்திட்டு போயிடுவான். அந்த ஒரு நிமிஷம் உணர்த்துறதே எனக்கு என் உடம்பு ஆடி போயிடும். என்னால் முடிவிட ஒரு உடம்பு வெடவெடுத்து போயிடும். அந்த மாதிரி ஆத்தாளுடைய பெருங்கருணை நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அவளை வேண்டி வணங்கி வழிபாடு பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, கனகவாய் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, உண்ணாமலை சமேத அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.